ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு இந்த வீடியோல ஜிவி பிரகாஷ் நடிச்சு இப்ப ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன லக்கி த சூப்பர் ஸ்டார் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னா, ஹீரோவோட அக்கா பொண்ணுக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கு. ஒரு நாள் லக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு நாய ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் நார்மலா ஆகுறாங்க. ஒரு நாள் அந்த நாய வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது கவுன்சிலரோட ஆட்கள் கூட பிரச்சனை ஆகிருதுங்க. அதுக்கு பழிவாங்க அவங்க அந்த நாய கடத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அந்த லக்கி த சூப்பர் ஸ்டார் படத்தோட மீதி கதை. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல நல்ல மழை பெய்யுதுங்க. அங்க ஒரு பெரிய ஏரிய காட்டுறாங்க. அங்க சரளாங்க ஒரு நாய காட்டுறாங்க. அந்த ஏரிக்கு பக்கத்துல 4 குட்டி போடுதுங்க. அந்த டைம்ல அந்த ஏரியால தண்ணி அதிகமா இருந்ததுனால அந்த 4 குட்டியும் அடிச்சுட்டு போயிருதுங்க. இத பார்த்து அந்த சரளாங்க நாய் தண்ணியில குதிச்சு குட்டிய காப்பாத்த ட்ரை பண்ணுது. ஆனா அதனால முடியல. தண்ணிக்குள்ளேயே மயங்கிருது. அந்த டைம்ல 5வது குட்டி போடுதுங்க. அது தண்ணிக்குள்ளேயே போக அத சரளா அந்த குட்டிய காப்பாத்தி கரைக்கு கூட்டு வருதுங்க. இந்த குட்டி தாங்க நம்ம படத்தோட நாயகன் லக்கி. அடுத்த சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோவ காட்டுறாங்க. இவருக்கு அக்கா, மாமா, அக்காவுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு பேரு தாங்க அம்மு. இந்த பொண்ணுக்கு ஆட்டிசம் பிரச்சனை இருக்கு. இதனால அந்த பொண்ண ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவ அவர் கம்பெனில வேலைக்கு சேர வர சொல்றாரு. அந்த டைம்ல அந்த குட்டி நாய மாட்டிக்க அத காப்பாத்தி ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஹீரோ அந்த நாய்க்குட்டிய அம்மு கிட்ட குடுக்குறாரு. அந்த நாய்க்குட்டிய ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்படியே அந்த நாய்க்குட்டி இந்த குடும்பத்தோடயே மிங்கில் ஆகிருது. இன்னொரு பக்கம் சரளா நாய் தன் குட்டிய தேடிட்டு தன்னுடைய கேங்குக்கு போகுது. அங்க இன்னும் 2 நாய் இருக்கு. அதுல ஒரு கருப்பு நாய் பேரு மொட்டை ராஜேந்திரன். இன்னொரு நாய் பேரு தம்பி ராமையா. இவங்க கிட்ட எல்லா பக்கமும் தேடச் சொல்லி தேடுறாங்க. ஆனா லக்கி நாய் கிடைக்கவே இல்லங்க. ஒரு நாள் ரோட்ல ஹீரோ தம் அடிச்சிட்டு இருக்கும்போது சரளா நாய பார்க்க அதுக்கு சாப்பாடு வாங்கி போடுறாருங்க. அப்போ அந்த சரளா நாய் ஹீரோ கிட்ட லக்கி இருக்குன்னு தெரிஞ்சு பின்னாடியே வருது. ஆனா ஹீரோ இருக்கிறது அபார்ட்மெண்ட்ல. அதனால சரளாவால உள்ள வர முடியல. அடுத்த நாள் காலையில குட்டி நாய பார்க்ல வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது கவுன்சிலர் ஆட்கள் மேல குட்டி நாய் உச்சா போயிடுது. இத பார்த்து அவன் நாய எட்டி உதைக்கிறான். இத பார்த்த ஹீரோ அவனுங்கள அடி பொல பொலன்னு பழக்குறாரு. அடுத்த சீன்ல இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கவுன்சிலர் நாய கடத்திட்டு வர சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட மாமா வாக்கிங் கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் அதோட தாய் நாயும் சரளாவும் கூட வருதுங்க. பார்க்ல ஹீரோவோட மாமாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த நாய்க்குட்டிய கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த தாய் நாயால கூட காப்பாத்த முடியலங்க. நாய்க்குட்டிய காணோம்னு வீட்டுக்கு தெரியுது. அம்முவும் பயங்கரமா அடம் பிடிக்கிறா. கடத்திட்டு போன கவுன்சிலருக்கு பிரச்சனையா இருந்த அவரோட மாமியார் இறந்து போறாங்க. இந்த நாய் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் லக்கி மாதிரி இருக்கிற இன்னொரு நாய்க்குட்டிய அம்மு கிட்ட கொடுக்கலான்னு ஹீரோயினிய பார்க்க போறாரு. ஹீரோயினி கிட்ட இருக்கிற நாயை ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் திருடிட்டு போறாங்க. இதை பார்த்த ஹீரோயினி ஹீரோவை துரத்திட்டு பின்னாடியே வராங்க. ஹீரோவும் தூக்கிட்டு வந்த நாயை அம்மு கிட்ட கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அம்முவும் லக்கி இல்லைன்னு தெரிஞ்சு அழுகவும் ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஹீரோயின் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. கட் பண்ணா எம்எல்ஏ காட்டுறாங்க. இவர் கவுன்சிலரோட மாமியார் இறந்தது தெரிஞ்சு அங்க வராரு. அந்த கவுன்சிலரும் நாய் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. விசாரிச்சதுல இந்த நாய் ஒரு லக்கியானது புரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினியும் நாயை காணலன்னு போஸ்டர் எடுத்து ரோடு முழுக்க ஓட்டுறாங்க. அப்ப அந்த கவுன்சிலரோட ஆட்கள பார்த்து அடிச்சு கேட்கும்போது தான் நாய் கவுன்சிலர் கிட்ட இருக்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நைட்டு நாய திருட கவுன்சிலர் வீட்டுக்கு போறாரு ஹீரோ. அங்க ஆல்ரெடி எம்எல்ஏவோட மச்சான் நாய தேடிட்டு போயிடுறான். அந்த நாய் எம்எல்ஏ கிட்ட போனதுக்கப்புறம் எம்எல்ஏவுக்கு நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த குட்டி தன் கூட வச்சுக்கிறது. ஹீரோ ஒயின் ஷாப்ல இருக்கிறது. எம்எல்ஏ மச்சானும் அங்க தான் இருக்கான். இவன் தான் நாய தேடிட்டு போயிட்டான்னு ஹீரோ அடிச்சு ஹீரோயினி இடத்துக்கு தூக்கிட்டு போய் விசாரிக்கிறாரு. அவனும் எம்எல்ஏக்கு நடந்த நல்ல விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். கவுன்சிலர் நாய காணும்னு கவுன்சிலர் தேட, அந்த டைம்ல ஹீரோவோட மாமா கவுன்சிலர் கிட்ட லிஃப்ட் கேட்குறாரு. அந்த டைம்ல ஹீரோவோட அக்கா ஃபோன் போட்டு விசாரிக்க ஹீரோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாருங்க. கவுன்சிலர் எம்எல்ஏவோட மச்சான கிட்னாப் பண்ணி அவன வச்சு நாய வாங்கிடலான்னு பிளான் பண்றாரு. ஆனா இங்க தாங்க எம்எல்ஏ ஒரு பிளான் வச்சிருக்காரு. மச்சான என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நாய தரமாட்டேன்னு சொல்லியிருந்தான். இத கேட்ட ஹீரோவும் கவுன்சிலரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்க தான் எம்எல்ஏ மச்சான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்றான். எம்எல்ஏ முதலமைச்சர் வீட்டுக்கு போறாருங்க. அங்க வச்சு நாய தூக்கிட்டு போங்கன்னு சொல்றான். ஆனா அதே மாதிரி முதலமைச்சர் வீட்டுக்கு போறாரு. நாய் அவரோட பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. ஆனா அங்க தான் ட்விஸ்ட்டே. நாய் அவரோட கால்கிட்ட போய் நிக்குதுங்க. அத பார்த்த முதலமைச்சர் நாய தூக்க அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. நாய் ரொம்ப லக்கின்னு புரிஞ்சு தன் கூட வச்சுக்கிட நினைக்கிறாரு. இத பார்த்த கவுன்சிலர் ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. அதே டைம்ல அம்மு குட்டி நாய நினைச்சு மாடியிலேருந்து கீழ விழுந்து அடிபட்டு ஹாஸ்டல்ல இருக்காங்க. அதனால ஹீரோவும் நாய காப்பாத்திட்டு தான் அம்முவ பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த குட்டி நாய முதலமைச்சர் கிட்ட இருந்து தூக்குறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. ஹீரோயினி கிட்ட இருக்கிற நாய்கள வச்சு ஒரு ஷோ ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு முதலமைச்சர சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரளா நாய், தம்பி ராமையா, முத்துராஜன் நாய் ஹீரோவோட மாமா கார்ல ஏறி டாக்ஸின் நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஹீரோட பிளான் சொதப்பலாகி முதலமைச்சர் கிட்ட இருந்து அந்த நாய்க்குட்டி போயிருதுங்க. அதனால இன்னொரு பிளான் போடுறாரு. எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட உண்மைய சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த குட்டி நாய் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் முதலமைச்சர் ஆகிடலான்னு ஆசை காட்ட, அவரும் ஹெல்ப் பண்ண முன் வராரு. நியூஸ்ல முதலமைச்சர் நாய வச்சு தான் எல்லா முடிவும் எடுக்கிறாருன்னு சொல்லி நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது.
இதனால மக்கள் மத்தியில அவர் மேல இருக்கிற நம்பிக்கையே போகுது. இத சரி பண்ண ஒரு மந்திரவாதிய கூப்பிடுறாரு. அந்த மந்திரவாதியும் குட்டி நாய பலி கொடுத்து அங்க ஒரு கோயில் கட்டினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றான். அதுக்கு அரேஞ்ச் பண்றாரு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் ஹீரோ கிட்ட என் ஆளு சிஎம் வீட்ல இருக்கான். அவன் நைட் அந்த நாய தூக்கிட்டு வருவான்னு சொல்றாரு. கடைசியா சிஎம் வீட்டுக்கு போன அந்த குட்டி நாய பலி கொடுக்குற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அத காப்பாத்த அந்த மந்திரவாதிய மிரட்டி சிஎம் வீட்டுக்குள்ள போறான். ஆனா அங்க சிஎம் ஹீரோவ கண்டுபிடிச்சு அடிச்சு கட்டி போடுறான். அந்த குட்டி நாய பலி கொடுக்க போற அந்த டைம்ல ஹீரோயினியும் அவரோட ஃப்ரெண்டும் பாம்பு போட்டு தடுக்குறாங்க. அவ வளர்க்குற மத்த நாய எல்லாம் ஹீரோவ காப்பாத்துது. ஹீரோவுக்கும் சிஎம் அடியாட்களுக்கும் ஃபைட் நடக்குது. அதுல சரள நாய சிஎம் ஆளு ஒருத்தன் கழுத்து நெரிச்சு அடிச்சு போட்டுருதான். பலி கொடுக்க போற டைம்ல சிஎம் அந்த நாய தூக்கி வீசுறாரு. அங்க இருக்கிற கரண்ட் கம்பியில அடிபட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருது. ஹீரோ தான் காப்பாத்துறாரு. ஆனா குட்டி நாய் பேச்சு மூச்சு இல்ல. அது இறந்து போச்சுன்னு நினைக்கிறாங்க. சரளாவும் தன் குட்டி நாய் இறந்து போன நினைச்சு கவலைப்படுது. ஹீரோவும் சிஎம் கிட்ட போய் எமோஷனலா பேசுறாரு. கடைசியா செத்து போன நாய் சரளா கிட்ட கொண்டு போக அதுக்கு உயிர் வருதுங்க. இத பார்த்த ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. சிஎம்மும் தன்னுடைய தவற நினைச்சு திருந்துறாரு. சரளா நாயும் தன்னுடைய குட்டி நாயை அம்மு கிட்ட விட்டுட்டு தன்னுடைய கேங் கூட சேர்ந்து கிளம்பிடுதுங்க. ஹீரோவும் லக்கியை அம்மு கிட்ட கொடுத்துட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.